வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு வைடு வாயன். சொன்ன மாதிரி நம்ம உட்கார்ந்துட்டோம், சன்செட் எல்லாம் காமிக்கலாம்னு முடிவு பண்ணோம். ஆனா உங்களுக்கு பின்னாடி அந்த கேமராவை பார்த்தா தெரியும், பின்னாடி ஆங்கில பார்த்தா ஃபுல்லா மேகமூட்டமா இருக்கு. அதுவும் அந்த ஓரத்துல அங்கன்னா சூரியன் ஒழிஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. வர இல்லையான்றது தெரியல. வந்தா நல்லா இருக்கும். நம்ம ஓவரா இது ரைட்டா அது தப்பா, இது பண்ணணுமா அது பண்ணக்கூடாதான்னு நிறைய நம்ம பேசிட்டோம். இப்போ டைரக்டா மேட்ருக்கு வருவோம். வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? வாட் லைக் ஒரு நார்மலா என்ன மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பையன், காசெல்லாம் எங்களால வேஸ்ட் பண்ண முடியாது, குடும்பம் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனா எங்களுக்கு புதுசா வாங்கணும்ன்ற ஆசையும் இருக்கு. எங்களுக்கும் அந்த பிராண்ட் எல்லாம் வேணும்ன்ற ஆசை இருக்கு. எங்களுக்கும் குச்சி போட்டுக்கணும், பால்மீன் போட்டுக்கணும், அப்படியே போகும்போது மக்கா மிசி அப்படின்னு பண்ணணும்லாம் ஆசை இருக்கு. ஆனா அது காசு இல்ல. நாங்க என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறேன் நீ? அதாவது ஃபர்ஸ்ட் நான் கன்சம்ப்ஷன் பத்தி பேசிட்டு இருந்தப்போ அதோட மெயின் ஐடியா லைக் நானுமே ஒரு அந்த காலேஜ் முடிச்ச அந்த டைம்ல இருக்கிறப்போ புதுசா ட்ரை பண்ணணும், இல்லைனாலும் இந்த மாதிரி ட்ரெண்ட்ல ட்ரை பண்ணணும், அப்படி ஒரு மென்டாலிட்டி எல்லாம் இருந்தேன். எனக்கு இது ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு. அதாவது மெயினா இதை சொல்லுவோம், வேஸ்ட் பத்தி பேசுறப்போ அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு. அதாவது இப்ப நான் எனக்கு ஒரு டிஷர்ட் பிடிக்கல, நான் தூக்கி போடுறேன் அப்படின்னா போட்டேன், அவ்வளவுதான். அது எங்க போகுது, அது கடைசியில என்ன ஆகுதுங்கிறது எனக்கு தெரியாது. அப்படின்னா திருவிழாவில் தொலைஞ்ச குழந்தை மாதிரி பசங்களா, இது உங்களுக்கு துணி அவுட் ஆஃப் சைட் ஆச்சுன்னா அவுட் ஆஃப் மைண்ட் ஆயிடும். பேரண்ட்ஸ் உங்களுக்கு குழந்தை அவுட் ஆஃப் சைட் ஆச்சுன்னா அவுட் ஆஃப் மைண்ட் ஆயிடும். அவுட் ஆஃப் சைட் ஆனா அவுட் ஆஃப் மைண்ட் அது நிறைய ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதுக்குள்ளதான் நம்ம போகவே கூடாது. சிங்கிள் பசங்க நிறைய ஃபீல் பண்ணுவாங்க இந்த மாதிரி இருக்கவங்க. அதனால அதை விட்டு நம்ம திருப்பி கதைக்கு வருவோம். அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட். சோ அது ஐடியா என்னன்னா, இப்போ நம்ம தூக்கி போட்டோம்னா அது என்ன ஆகுதுன்னு தெரியாது. நமக்கு ஒரு இது ஹலோ What's up? Chichito. Hey, Chicho. Oh, special guest. Hi, the camera. Ah, Chicho. அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட் பத்தி பேசியிருந்தோம். அதுக்குள்ள இன்சைட் ஒரு பியூட்டி வந்ததுனால அது அவுட் ஆஃப் சைட் ஆயிடுச்சு. திருப்பி வருவோம். நம்ம யோசிக்கிறது இல்ல அது என்ன ஆகுதுன்னு. அதெல்லாம் இட் கோஸ் டு டம்ப் யார்ட்ஸ் அண்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரி, அந்த மாதிரி எந்த கண்ட்ரினால எந்த இடத்துனால ரொம்ப அந்த வேஸ்ட் மேனேஜ் பண்ண முடியாதோ அங்கதான் அது போகும். சோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம ஒவ்வொரு டிசிஷனும் அஃபெக்ட் சம்வன் எல்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி டே. நம்ம சாப்பிடுற எக்ஸ்ட்ரா இட்லி எல்லாம் கம்யூனிசம்ன்ற ஐயோ இது டயலாக் கடிக்காதீங்க, கண்டிப்பா. சோ ஐடியா என்னன்னா, நம்ம ஒரு கன்சியூமரா நமக்கு ஒரு பவர் இருக்கு. அது நம்ம மணியை தான் நம்ம பவரா கன்சிடர் பண்ணோம்னா, நாங்க இதை அடிக்கடி சொல்லுவோம், vote with your money அப்படின்னு சொல்லி. மணி வாங்கிட்டு தாங்க நாங்க ஓட் பண்ணுவோம். vote with someone's money தான் எங்களுக்கு தெரியும். பரவாயில்ல சொல்லுங்க. சோ உங்களோட மணியை நீங்க எங்க ஸ்பெண்ட் பண்றீங்களோ அது ஒரு ஓட்டுக்கு சமம். அதுதான் அந்த ஐடியா. கரெக்டான டயலாக் வச்சிருக்காங்க. எல்லா இடத்துலயும் அதான் நினைக்கிறேன். சோ நீங்க இப்ப நீங்க அது ஒரு $45 இருக்கட்டும், $10 இருக்கட்டும், மணி இஸ் மணி அட் தி எண்ட் ஆஃப் த டே. அது நம்ம எங்க போடுறோங்கிறது கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணணும். அதுக்கு ஐ வுட் சே கோ வோக்கல் ஃபார் லோக்கல். ரொம்ப இங்கிலீஷ் பேசுறாங்க இந்த அக்கா. தமிழ் விளாக்னு சொல்லிதான் கூட்டணும். இவங்க ஆக்சுவலா ஒரு இங்கிலீஷ் டீச்சர், வேற பார்ட் டைம் இங்கிலீஷ் டீச்சர்ன்றத ஃபுல் டைமா காமிச்சிட்டு இருக்காங்க விளாக்ல. தமிழ் தேவையில்லாத டைலாக். பரவாயில்ல, திருப்பி சொல்லி வோக்கல் ஃபார். ஆனா செம்மையா இருக்கு வோக்கல் ஃபார் லோக்கல். அப்படின்னா லோக்கலா இருக்கிறவங்களுக்கு குரலை கொடுங்க. குரலா கொண்டு போய் மேல உட்காந்துருக்கவங்களுக்கே கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கேட்காது, கீழே உட்காந்துருக்க கொடுத்தீங்கன்னா கேட்கும்ன்றதான் சொல்றாங்க. அதுவும் வோக்கல் ஃபார் லோக்கல்னு சொல்றப்ப நம்ம பேசுறது இந்த ஸ்மால் பிசினஸ் அந்த மாதிரி. என்ன கேட்டா நம்ம ஒரு கொஞ்சம் யோசிச்சு ஸ்பெண்ட் பண்றதுல தப்பு இல்ல. சில தடவை நம்மளால முடியாது, தேவைன்னு வந்துருச்சுன்னா அன்அவாய்டபிள் ரீசன்ஸ் இருக்கும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு என்ன முடியுதோ, நான் இங்க நான் த்ரிஃப்ட் ஸ்டோர்ல தான் வாங்குவேன். த்ரிஃப்ட் ஸ்டோர்னா செகண்ட் ஹேண்ட் கிடைக்கும். அப்போ அதுவுமே நல்லாதான் இருக்கும். நல்லா இருக்கும். அது பெரிய தலையால தேவையில்லைன்னு தூக்கிப்பட்ட ஒரு விஷயத்த சின்ன பசங்க யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல லாஜிக். சில பேர் பிராண்ட் கான்சியஸா இருந்தா கூட இந்த மாதிரி கடையில எல்லாமே நல்ல பிராண்ட்ஸ் கிடைக்கும். வேற யாராவது வாங்கிருப்பாங்க, போட்டிருக்கவே மாட்டாங்க, அதை கொடுத்திருப்பாங்க. அது சைஸ் இஷ்யூவா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். சோ அந்த மாதிரி ஆஸ்திரேலியால எல்லாமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்தியால அவ்வளவு இல்ல, இருந்தா நல்லா இருக்கும். நீங்க சொன்னதை வச்சு கேட்கும் போது, இல்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் வாங்கின சட்டையை வச்சு எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் போது, காசு மேட்டர் கிடையாது.
காசை பத்தி நம்ம இங்க பேசவே இல்லை. இது காஸ்ட்லி, இந்த பிராண்டு கம்மி, ஆர்எம்கேவி அதிகம், சரவணா ஸ்டோர்ஸ் கம்மி, அப்படி இல்லைன்னா இது வெஸ்ட் லைஃப்ல அதிகமா கிடைக்கும், லைஃப் ஸ்டைல்ல கிடைக்கும்லாம் நம்ம பேசவே இல்லை. எங்க வேணாலும் வாங்குங்க, ஆனா அதுக்கு ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. வேற எங்கேயாவது அது சீப்பா அதே மேட்டர் கிடைக்கும்னா கடையோட பேர்ல பிராண்ட் இல்ல, துணி நல்லா இருக்கான்றதுதான் மேட்டரு அப்படின்றத வச்சு நாங்க இங்க முடிக்கலாம்னு இருக்கேன். வாட் யூ திங்க்? அதுதான் கரெக்ட் மேட்டர். கரெக்ட். கடை பிராண்ட் கிடையாது, துணிதான் பிராண்டா இருக்கும். துணி நம்ம அதை எப்படி பாத்துக்கிறோம். அண்ட் லைக் ஐ செட், முடிஞ்ச அளவுக்கு கோ வோக்கல் ஃபார் லோக்கல். அதான் முடிஞ்ச அளவுக்கு லோக்கலா இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா நம்மளும் வளருவோம், அவங்களும் வருவாங்க, நாடும் வளரும். இதுதான் மேட்டர். இதை சொல்லி நாங்க முடிச்சுக்கிறோம். அப்புறம் பார்ப்போம்.